ஹலோ மக்களே, வணக்கம். சூரசம்ஹாரம் நேற்று சூப்பராக முடிஞ்சது. நானுமே சம்ஹாரத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் சிலைக்கு மஞ்சள் தண்ணியாலையும் பன்னீராலையும் அபிஷேகம் பண்ணியாச்சுங்க. எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னா, அவரை சாந்தம் பண்ணுறதுக்காக தாங்க. இந்த 6 நாளில் பூஜைகளும் அபிஷேகங்களும் அவருக்கு பிரசாதம் எல்லாமே வச்சு அவர் நம்ம சம்ஹாரம் முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சாந்தம் பண்ணணுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இன்னைக்கு பாலும் பழமும் வச்சு தாங்க நெய்வேத்தியம் பண்ணி ஆரத்தியை காமிச்சாச்சுங்க. அசுரனாகிய சூரபதுமனை வென்று அவரை சேவலாவும் மயிலாவும் மாற்றி தன் கூடவே வச்சுக்கிட்ட கருணை மிகுந்த கடவுளுங்க நம்ம கந்த பெருமான். தன்னோட எதிரியவே கைவிடாத முருகப்பெருமான தன்னோட பக்தர்களை கைவிட்டுருவார். ஸோ நீங்கள் நம்பி முருகப்பெருமானை நீங்கள் உங்களோட மனதில் உள்ள எல்லா குறைகளையும் அவர்கிட்ட சொல்லலாம். ஸோ நேற்று சூரசம்ஹாரம் சூப்பராகவே முடிஞ்சதுங்க. நானுமே வீட்டில் இப்படி தான் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டாச்சுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா முருகருக்கு திருக்கல்யாணம்ங்க. தெய்வயானியோட தேவர்கள் தன்னோட மகளாகிய தெய்வயானியை முருகருக்கு கொடுத்து திருமணம் பண்ணி வச்ச அந்த நாள் தாங்க இன்னைக்கு. இந்த விரதம் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு உங்களோட வீட்டில் முடிஞ்சது அப்படின்னா சாப்பாடு பண்ணி சாம்பார் ஒரு பொரியல் பண்ணிவிட்டு வடை பாயசத்தோட முருகருக்கு விருந்து வச்சு இந்த விரதத்தை நிறைவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இல்லை என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, நான் ஒர்க்கிங் பீப்புள் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஏதாவது ஒரு பிரசாதம் நீங்கள் அவர் முன்னாடி பண்ணி வச்சுட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் நல்லபடியாக முடிச்சுக்கலாம். இந்த வருஷத்துக்கான கந்த சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சுங்க. ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. சாமியை இந்த மாதிரி 6 நாளும் நம்ம வச்சு கொண்டாடினது. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி தான் நான் ஒரு 7-7:30 தாங்க சாமி கும்பிட்டேன் நைட்டு. ரொம்ப பொறுமையாக எல்லாமே பண்ணி முடிச்சு பாலும் பழமும் அவருக்கு படைச்சு தீபாராதனையும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.